என் பொண்ணு உங்க வீட்டுக்கு எப்படி வாரிசா இருக்க முடியும்? என்ன பணத்தாசை காட்டி என்னையும் என் பொண்ணையும் உங்க கூட்டத்துல சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கே இது அசிங்கமா இல்ல? பாரதி, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க கோபமும் கத்தலும் உங்களுக்கு வரப்போற ஆபத்து என்னன்னு தெரியாம மறைச்சிரும். எனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரே ஆபத்து நீங்க மட்டும்தான். சரிங்க, நீங்க என்ன வேணா என்ன திட்டிக்கோங்க. முதல்ல நான் சொல்றதை கேட்டு அப்புறமா திட்டுங்க. இந்த நியூஸை நானும் எங்க அம்மாவோ கொடுக்கல. ஏன்னா எனக்கு நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியும். எங்க அம்மாவுக்கும் நான் உங்க பக்கத்துல இருக்கேன்னு தெரியும். இது இது என் மாமா அறிவோட வேலையாதான் இருக்கும். அன்னைக்கு உங்களை ஆள் வச்சு கொல்ல வந்தது, என்ன கொல்ல வந்தது எல்லாமே அவர்தான். அவர் திடீர்னு இப்படி ஒரு விளம்பரம் கொடுக்கறாருன்னா ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு அர்த்தம். அடேங்கப்பா, உங்க அம்மாவோட பிளானை விடவா அந்த அறிவு பெருசா பிளான் பண்ண போறாரு? அதுவும் இல்லாம உங்க அம்மாவோட ஏற்பாடு இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அம்மாவே கொல்ல வந்தாங்க. அவனுக்கு இப்ப தேவை சொத்து மட்டும்தான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இங்க பாருங்க, அது உங்க குடும்ப பிரச்சனை. அதுக்குள்ள ஏன் என்னையும் என் பொண்ணையும் இழுக்கிறீங்க? சரி பாரதி, அது எங்க பிரச்சனையாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அவரால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். போதுமா? உங்களுக்கு புரியலையா? என் பிரச்சனையே நீங்களும் உங்க அம்மாவும் தான். ஒருத்தி உங்களை வேண்டான்னு விட்டுட்டு விலகி போறானா அவளை அப்படியே விட்டுறணும். சும்மா பின்னாடியே வந்து நிம்மதியை கெடுக்க கூடாது. என் வாழ்க்கையில நடக்க கூடாத ஒண்ணு நடந்துருச்சு. கண்மூடித்தனமா நான் நம்பின ஒரு விஷயம் ஏன் கண்ணையே குத்திருச்சு. பரவாயில்ல, கூட இருந்து வேதனைப்படுறதை விட விலகி இருந்து வாழ்ந்து தொலைப்போன்னு நினைச்சது தப்பா? நான் ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. எப்படியாவது வாழ்ந்துருவேன்னு எனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும். ஆனா என்னை இப்படி பண்ணி பண்ணி என் தைரியத்தையும் வைராகியத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. நான் என்னங்க பண்ண? ஐயோ கடவுளே, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். சரி, நான் கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? என்னையும் தமிழையும் உங்களுக்கு பிடிக்கும்ல? என்னங்க கேள்வி இது? நீங்க ரெண்டு பேரும் தாங்க எனக்கு எல்லாமே. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நானும் தமிழும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறோம். அது வரைக்கும் நாங்க இங்கதான் இருந்தாகணும். அதனால தான் கேக்குறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்க வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. ஓகே பாரதி, நான் இல்லாம தான் உங்களால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்னா அதுக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வரமாட்டேன். இது சத்தியம்.
சங்கரு, நீ வாடா, வந்து சாமியை கும்பிடு. எதுக்கு ஏதா, அங்கன்னு அவனை கூப்பிட்டு இருக்க நீயே? இது நம்ம குலசாமி கோயில். நம்ம குடும்பத்தாளுங்க மட்டும் வந்தா போதும். காண்டவனையும் கூப்பிட்டு இருக்க தேவையில்லை. அதான் அந்த ஆள் சொல்லிட்டாருல. நீங்க போங்க, எனக்கும் ஆண்டாளுக்கு சேர்த்து கும்பிட்டு வாங்க. போங்க, கூட்டு போ. நீ வா அப்பத்தா. பாப்பா தர்மலிங்கம், மாமா லட்சுமி, நல்லா இருக்கீங்களா மாமா? நம்ம கருப்பன் காவல் கக்கும் போது எனக்கு என்னதா ஈக்குற? அத பவி, தட்ட கொடுமா. இந்தாங்க. அண்ணே, இத்தனை வருஷமா நான் தான் பிரசிடெண்டா இருக்கேன். வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கலாமா வேண்டாமான்னு மனசுல ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்குண்ணே. அதான் நம்ம கருப்பங்கிட்ட குறிகேட்டு சொன்னீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செஞ்சு போடலாம். எல்லாம் சரிதான் தர்மலிங்கம். நம்ம குலசாமியை கும்பிடவும் குறி கேட்கவும் ஒரு முரணு ஒன்று இருக்குன்றது உனக்கு தெரியாதா? குறி கேட்கறதுக்கு குடும்பமா மொத்தமா வரணுமா இல்லையா? அண்ணே, என்னண்ணே நீ, எனக்கு அது கூடவா தெரியாது? அதனாலதான் ஊர்ல இருந்த அம்மாவை கூட கூட்டு வந்திருக்க. அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்க, சரி. பெரியவ எங்கய்யா? ஏன் மாமா, அவ என்ன காரியம் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதான் தாயி சொல்றேன். கருப்பனுக்கு யாரையும் கண்கலங்க வச்சு பழக்கம் இல்ல. ஒருத்தி வீட்டுல கலங்கிட்டு இருக்கும்போது கருப்பன் கண்ணை திறக்க மாட்டான். நல்லா அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க பூசாரி. வரும்போது அவளையும் கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். நானும் அவளை தலைமொழிகிட்டேன்னு சொல்லி இவன் மேலும் கீழுமா குதிக்கிறான் பூசாரி. தண்ணிய ஊத்துனா அழிஞ்சு போறதுக்கு அது என்ன தரையில போட்ட கோலமா? உறவியா? பெத்த உறவு. நீ போய் ஆண்டாளையும் கூட்டிட்டு வா. என்னப்பா யோசிக்கிற? அதா பவி, அப்பா, வெளியில ஒருத்தர் நிக்கிறான்ல, அவனை கூட்டு வா. ஹலோ, எங்க அப்பா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. நில்றே, நீ என் குழந்தையா தானே? என்ன மாமான்னு கூப்பிடாம சும்மா மொட்டையா கூப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா? முதல்ல எங்க அப்பா உங்களை மருமகன்னு கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன். அக்காளு தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காளுங்க. இவங்களுக்குலாம் சோத்தை போட்டு வளர்த்தானா இல்ல தீச்சட்டி திங்க வச்சு வளர்த்தானான்னு தெரியலையே. இந்த ஏரி எரிஞ்சு விழுகிறாளுங்க. இந்த ஆள் வேற எது கூப்பிடுறான்னு தெரியலையே. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க சார். அதா, நீயே சொல்லு. போய் ஆண்டாளை கூட்டிட்டு வாடா. ஏன் பாட்டி, ஏதாவது விசேஷமா? ஏய், கூட்டு வாடான்னு சொன்னா போய் கூட்டு வாடா. ஏன் எதுக்குன்னு விளக்கம் கேட்டுட்டு இருக்க? சரிங்க சார். டேய், இப்ப எதுக்கு நீங்க வர சொன்ன? ஏன்டி எப்போ பார்த்தாலும் அயன் பாக்ஸில் சூடு வச்ச மாதிரி எப்பவுமே சுருக்குன்னு இருக்கேன்? இங்க பாரு, எரிச்சல கிளப்பாத சொல்லிட்டேன். எதுக்கு நீங்க வர சொன்ன? அத சொல்லு. பதில் சொல்றா. உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கோயிலில் இறக்கி விட்டு வந்திருக்கேன். சரி, எப்படியோ அவங்க வரதுக்கு சாயந்தரமாகும். அதுக்கு அதான், அது வரைக்கும் அப்படியே காரில் ஜாலியாக மதுரை வரைக்கும் போயிட்டு அக்கா கடையில் மட்டன் பிரியாணியும் ஆம்லெட்டும், அதான் அந்த தேங்காய் ஆம்லெட்டு, அதை சாப்பிட்டு அப்படியே தியேட்டர் போயிட்டு தளபதியோட கோட் படத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சில்லுன்னு ஒரு ஜிகரதண்டாவை குடிச்சிட்டு அப்படியே இந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். வா. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தாண்டி தெரியுது. ஆனா என்ன பண்றது, சொல்ல முடியலையே. என்னடா வாங்கின அடியெல்லாம் மறந்துருச்சோ? இப்படியே அடிச்சுட்டு வந்து எப்படி ஆண்டால அடிக்கிற கையை அணைக்க வேண்டாமோ? இந்த பாரு, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்து பேசு.
அதான் உன் கழுத்துல தாலி கட்டினா அன்னைக்கே போயிடுச்சு. சரி அதோடு வா தங்கம், கார்ல ஏறு, டக்குன்னு போயிட்டு வந்துடும். நீ சொன்ன நான் கிளம்பி வந்த பாரு என்ன செருப்பால் அடிக்கணும். ஏண்டி உங்க அப்பா தாண்டி உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு. உங்க அப்பா உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு வர சொன்னாரு. ஏன் அப்பாவா? ஆமாண்டி, வா வந்து கார்ல ஏறு. அழகர் போய் சொல்லாத, நிஜமா என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? ஏண்டி திரும்ப திரும்ப அதேவே கேட்டிருக்க? இங்க பாருடா, என் அப்பா விஷயத்துல மட்டும் விளையாடாத, உண்மையிலேயே என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? இதுல போய் சொல்லி எனக்கு என்னடி கிடைக்க போகுது? அவர் தாண்டி உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு, வா. எனக்கு அப்பவே தெரியும் என் அப்பா என்ன மன்னிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். சரி மச நிக்காம சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. ஏய் என்ன பின்னாடி ஏறி உட்கார்ற? முன்னாடி வந்து உட்காரு. எதுக்கு? உங்க ஒப்பனுக்கு தாண்டி நான் டிரைவரு, உனக்கு இல்ல. டேய் லூசாடா நீ. நான் முன்னாடி உட்கார்ந்தாலும் பின்னாடி உட்கார்ந்தாலும் ஒண்ணு தாண்டா. நீ தானே கார் ஓட்ட போற, அப்புறம் என்ன? அதெல்லாம் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீ மரியாதையா முன்னாடி உட்காரு. பைத்தியமா இருப்பான் போல. சரி வந்து வண்டி எடு. பாடு நிறுத்து. என்ன பிளான் பண்ணி பாட்டு போட்டுட்டு இருக்கியா? ஏய் நான் எங்கடி போட்டேன், எஃப்எம் ஓடிட்டு இருக்கு. நல்லதாண்டி இருக்கு பாட்டு. நான் வேணா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பாட்டு போட்டா? சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சதம் ஏதோ வேண்டாம். வாய் முட்டு வண்டி வண்டி ஓட்டு. என்னடே நைட் ஆனா சோறு வாங்கி தர சொல்ற, காலையில ஆன கொட்டுற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? சொல்ல ஆண்டாள். நானும் தமிழும் கடைக்கு வந்தோம். இல்ல வீட்டுக்கு போயிடுவோம். ஓ அப்படியா, சரிடி பரவாயில்ல. நீ பத்திரமா போயிட்டு வா. ஓகே பாய். தமிழ், ஆண்டாளத்தை தாத்தா பாட்டி எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நைட்டு தான் வருவாங்களாம். அம்மா, அப்ப அது வரைக்கும் நம்ம தனியா தான் இருக்கணுமா? ஆமாண்டி, அது நினைக்கும் போதுதான் எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏமா பயப்படுற? அதான் எதிர்த்த வீட்டுல நம்ம ஆதியப்பா இருக்காரே. ஏய் அப்பாக்கு இப்ப அப்படி அரைஞ்சிருவோம் உன்னை. பயமே அவரால் தான். உன்னை காணும்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இப்ப யாராவது ஒன்னு பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். யாருமா விளம்பரம் கொடுத்தா? வேற யாரு, எல்லாம் அந்த ஆதிதான். அவரா? அவரு நம்ம கூட தானேமா இருக்காரு. அவரையே என்ன காணும்னு விளம்பரம் கொடுக்க போறாரு. ஏன் அவங்க அம்மா இல்லையா? அவங்க தான் எல்லாத்துக்கும் மூல காரணமே. சாரதா பாட்டியாமா? பாட்டியா? பாட்டி யாருடி உனக்கு பாட்டி? என்ன பழைய உறவெல்லாம் சேர்த்துக்கலான்னு இருக்கியா? நீங்க தானேமா அப்படியெல்லாம் கூப்பிட சொன்னீங்க. அது அப்போ. இப்ப அவங்க யாரோ நம்ம யாரோ. அவங்க பண்ண எதையுமே மறந்துடாத தமிழ். அவங்க பண்ண நல்லது சொல்றியா கெட்டது சொல்றியா? ஒருத்தவங்க பண்ண நல்லத எப்பவுமே மறக்காம இருக்கணும்னு நீ தானமா சொன்ன. ஆமா, ஆனா இவங்க பண்ண கெட்டதை மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் அது உனக்கு மறக்கவே கூடாது, புரியுதா? வா. சாரிடி, நீ அவங்கள அப்பா பாட்டின்னு கூப்பிட்டியேன்னு தான் கோவத்துல திட்டிட்டேன். இட்ஸ்
தமிழ் ஏய் ஏய் நில்லுடி. தமிழ் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. தமிழ் சொன்னா கேளு. நில்லுன்னு சொல்றேன்ல, அம்மா தானே, நில்லு. ஏய் தமிழ் சொன்னா கேளுடி, நில்லு சொல்றேன்ல, நில்லு தமிழ். அப்பா அப்பா எனக்கு இது போதும்பா. எனக்கு இது போதும். நீ என்ன புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியும்பா. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ அன்னைக்கு கோவத்துலதான் என்ன தலைமுழுகன்னு எனக்கு தெரியும்பா. உன்னால என்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. நீ என்ன மன்னிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்பா. மன்னிப்பு கேக்குதா இவளுக்கு? மன்னிப்பு இந்த பாரு, நான் சாகர வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிவிடு. டேய் கிறுக்கு பயலே, கோயில நின்னு என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல போய் வாயை கழுவிட்டு வா. அத்தா நீ பேசாம இரு, சொல்லிவிட்டேன். ஏற்கனவே உள்ள கொதிச்சு போய் கிடக்க, நீ வேற பைத்தியத்தில் கிளப்பிட்டு இருக்காத. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னாரா? குறி கேட்கணும்னா குடும்பத்தோட வந்து கும்பிட்டு கேட்டாதான் முடியும்னு கோவில் பூசாரி தான் என்கிட்ட சொன்னாரு. ஓ, இதுக்கு மட்டும் நான் வேணும், ஆனா புள்ளையா மட்டும் ஏத்துக்க மாட்டாரோ? இவ என்ன அப்பான்னு நினைச்சிருந்தா அப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்க மாட்டால. நானும் இவள புள்ள இல்லைன்னு வெறுத்திருக்க மாட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு கேள்வி வேற கேட்டிருக்க நீயே. ஓ, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போறாரா? ஏய், நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், நீ உசுரோட இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். என்ன புள்ளையே இல்லைன்னு சொன்னவருக்காக நான் என் பூஜையில் வந்து நிக்கணும். நான் கிளம்புறேன். ஏய் நில்றி. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க பாரு. அவன் 10 அடிக்கு பள்ளம் தோண்டினா இவ பாதாளமே தோண்டுவா போல் இருக்கே. பேசாம சாமியை கும்பிட்டுட்டு போடி. என்ன ஆண்டாளு, வந்துட்டியா? வாங்க பெரியப்பா. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க உன் புருஷன்? அண்ணே, அவனது கேட்டிருக்க நீயே. நீ முதல்ல பூசை போடுன. யார் நீ விவரம் கட்டவனா இருப்ப போல இருக்க. புள்ள தாலியும் கழுத்துமா வந்து நிக்குது, கூட புருஷன் நிக்காமையா பூசை போடுவாங்க? போய் கூட்டிட்டு வர சொல்லுங்க. அண்ணே, அவன் எதுக்கு? அவன் நம்ம சாமி கும்பிடுறோனா? இது நம்ம குலசாமி. என்ன ஏத்தா பெரியாத்தா, இதெல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்லையா? இங்க பாரு தர்மலிங்கம், நம்ம பொண்ணு கொடுத்தாலும் சரி, பொண்ணு எடுத்தாலும் சரி, நம்ம ரத்தம் அந்த வீட்டுல கலக்குதுன்னா அந்த குடும்ப ரத்தமும் நம்ம ரத்தம் தான். கருப்பனுக்கு பேதம் பார்க்கவும் தெரியாது, பிரிச்சு வைக்கவும் தெரியாது. போய் உன் மருமகனை வர சொல்லு. ஏய், போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. நான் ஏன் போய் கூப்பிடணும்? போய் மருமகனை மரியாதையா போய் கூட்டிட்டு வாங்க 2 பேரும். அதான் எப்படா சமயம் கிடைக்கும் ஏறி மிதிக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா? பவித்ரா, வெளியில மாமா நிப்பாரு, நீ போய் கூட்டிட்டு வா. சரிம்மா.
பயப்படாத தமிழ், நாம இங்கிருந்து போயிடலாம். அம்மா ஆதியப்பா கிட்ட சொல்லலாமா? பேசாம வாடி. அம்மா ஆதியப்பா கிட்ட போயிடலாமா? முடியாதுடி. நாம தானமா சண்டை போட்டோம், அவரு சண்டை போடல. அம்மா போலாமா? பேசாம வா தமிழ். இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. அம்மா பயமா இருக்கு, போலாமா? வாமா. வா தமிழ்.